ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எடுக்க வேண்டிய ப்ரிகாஷன்ஸ் இமீடியட்டாகவும் லாங் டர்மாகவும் அது என்னங்கிறதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நார்மலாக ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி உங்களை சேம் டே டிஸ்சார்ஜ் பண்ணிவிடுவோம் ஹாஸ்பிட்டல்லேருந்து. வீட்டுக்கு போகும்போது உங்களோட டோனர் ஏரியாவில் ஒரு ட்ரெஸ்ஸிங் இருக்கும். ப்ளஸ் வி வில் கீப் ஒரு ஸ்டெரைல் கேப் ரெசிபியன்ட் ஏரியா எல்லாம் கவர் பண்ண சொல்லிவிட்டு வீட்டுக்கு அனுப்புவோம். வீட்டுக்கு போன பிறகு அந்த ரெசிபியன்ட் ஏரியாவை மாய்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கு ஒரு செலைன் ஸ்ப்ரே கொடுப்போம். டோனர் ஏரியாவில் எந்த இன்ஃபெக்ஷனும் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு டிஸ்இன்ஃபெக்டன்ட் சார்ட் ஆஃப் ஸ்ப்ரேயும் கொடுப்போம். உங்களை 2 நாள் 48 hours இதை தவிர வேறு எதுவும் பண்ணாமல் ஹெட் அண்ட் எலிவேட்டட், அதாவது கொஞ்சம் தலை ஆகும், ஹார்ட்டை விட தலை ஹை பொசிஷனில் ரெஸ்ட் பண்ணி அந்த ரெசிபியன்ட் ஏரியா, அதாவது முடி வச்ச இடம் எங்கேயும் டச் ஆகாமல் பத்திரமா நீங்கள் ரெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு நெக் பில்லோவோ அந்த மாதிரி ஒரு பொசிஷனில் ரெஸ்ட் பண்ணுறதுக்கு அட்வைஸ் பண்ணுவோம். 48 hours கழித்து உங்களை திருப்பி தமிராவுக்கு வர சொல்லிவிட்டு நாங்கள் யூஸ்வலாக ஸ்கேல்ப் வாஷ் கொடுப்போம். இது ஏன் அந்த ஃபர்ஸ்ட் வாஷ் is preferable to be done by the place where you have done. ஏன்னா some of the surgeons will ask you to clean your scalp after 10 days. But with the room temperature in Chennai and the humidity, there will be exudate, அதாவது ஒரு kind of secretions recipient area and donor ஏரியாலேருந்து வெளிவரும். அது அப்படியே உறைஞ்சி ஒரு ஸ்கேப் மாதிரி ஃபார்ம் ஆகும். அது தலையிலேயே ரொம்ப நாள் இருந்தால் ஏரில் இருக்க மைக்ரோப்ஸ் இல்லை இன்ஃபெக்ட் ஆகி இன்ஃபெக்ஷன் வரத்துக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதனால நாங்கள் 48 hours பேஷண்ட்ஸை வர சொல்லி அந்த நல்ல ஒரு அந்த ஸ்கேபெல்லாம் ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணிவிடுவோம். ஸோ யூஸ்வலி 3rd day ஒரு வாஷ், 4th day if required. Normally we advise both of which we will give at Tamira in Hausa. அதுக்கப்புறமா பேஷண்ட்டை வீட்டிலேயே தினம் குளிக்கலான்னு அட்வைஸ் பண்ணிவிடுவோம். குளிக்கும்போது சர்டன் ப்ரிகாஷன்ஸ், அதாவது ஷவரில் டைரெக்டாக தலையை கீழே நிற்காதீங்க. ஏன்னா அந்த ஃபோர்ஸ், வாட்டர் ஃபோர்ஸ், ஒவ்வொரு ஷவர் ஒவ்வொரு ஃபோர்ஸில் வரும், கிராஃப் டிஸ்லாஜ் பண்ணலாம். 2வது சம்டைம்ஸ் அந்த மாதிரி ஃபோர்ஸ்ஃபுல்லாக தண்ணி விழுகும்போது தலையில் உங்களுக்கு பெயின் இருக்கலாம். அதனால் டைரெக்டாக ஷவருக்கு முன்னாடி நிற்காதீங்க, பக்கெட்டில் தண்ணி எடுத்து நீங்கள் குளிக்கலாம். இன்னொன்று சப்போஸ் உங்கள் வீட்டில் இருக்க தண்ணி சுத்தமானது இல்லைன்னா தண்ணி சூடாகி ஆற வச்ச தண்ணியை யூஸ் பண்ணுங்கள். இல்லை அதுவும் உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் இல்லைன்னா யூ கேன் யூஸ் ஈவன் மினரல் வாட்டர் ஃபார் கிளீனிங் யுவர் ஸ்கேல்ப் ஃபார் about a week's time. Only thing is be a little gentle with your scalp.